உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க மனமேட வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்காம போறதெல்லாம் ரொம்ப அநியாயமெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விவகாரம். இதுல நீங்க எல்லாம் தலையிடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னப்பா ஜிகே, உன் மனைவி என்னப்பா இப்படி பேசுது? சபையில வச்சு இப்படிதான் பேசுவீங்களா? அத நாங்களாம் பார்த்துட்டு போனோமா என்ன? நடைமுறையெல்லாம் தெரியல உனக்கு? அண்ணே, நீங்க கோச்சுக்காதீங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சிடலாம் அண்ணே. என்னங்க, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பயந்து பேசுறீங்க? நந்தினி, விட்டா உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காத. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெரியவங்க சொல்றதை கேட்டுதான் முடிவெடுக்கணும். இத பாருமா, உங்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கிறோம். ஏன்னா பிள்ளைய பெத்தவ நீ. உங்களை மீறி எந்த விஷயமும் நாங்க பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன, மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவ்வளவுதானே? பேசாம ஒண்ணு பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எனக்கு சம்மதம் தானே. ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே. ஏன்னா திடீர்னு இங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல யாராவது கட்டி வச்சுடுவோம்னா முதல்ல அந்த பொண்ணு பெத்தவங்களும் சம்மதிக்கணும்ல. அதுக்கு எதுக்கு வெளியாளுகிட்ட போய் நிக்கணுங்கிற? அதான் கணேசனுக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்குல்ல. இப்ப வயிற்று வலி அவங்களுக்கு தானே. அவங்க மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அடுத்து இருக்க 2 பொண்ணுல ஏதாவது ஒரு பொண்ணை பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்படின்னா கணேசோட 2வது பொண்ணையே விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இல்ல, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னம்மா, உன் அக்காவோட வாழ்க்கைக்கு நீ இதை கூட பண்ண மாட்டியா? என்னங்க உங்க பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கு? அண்ணே, இதுல நாங்க முடிவு பண்ண எதுவும் இல்லனே. முடிவு பண்ண வேண்டியது எங்க பொண்ணுதான். ஏமா, நீ என்ன சொல்ற? உன் அக்கா கல்யாணம் நின்னு போச்சுன்னு வையி, நந்தினி அம்மா சொன்னது மாதிரி அப்புறம் ஊர் முழுக்க உன் அக்காவை ராசி இல்லாதவன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் உன் அக்காவுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு யோசிக்குது? அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இல்ல போலயே.
எனக்கு மகா மகா ஒரு 5 மினிட்ஸ். எனக்கு மகா கிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். மகா ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன் என் கூட. மகா ப்ளீஸ். இங்க பாரு மகா, விஜய்க்கு ஐஸ்வர்யாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் தான் நீயும் நானும் இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாம 2 பேரும் எடுக்க போற முடிவுல தான் உங்க கல்யாணமே நடக்கிற நிலைமைக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மகா. உனக்கே தெரியும்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த விஜய்க்காக தான் நான் அந்த அணுவையே செட் பண்ணி நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். ச்சே, அவ மட்டும் ஒரு ஃப்ராடா இல்லாம நான் சொன்னபடியே செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் விஜய்க்கு ஐஸ்வர்யாவுக்கும் நான் நினைச்சபடி கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும். என்னோட நேரமோ என்னமோ தெரியல, எல்லாமே சொதப்பிதான் இப்ப இங்க வந்து நிக்குது. அந்த அணு அப்பப்ப என் ரூம் பக்கம் வந்து போனதே எனக்கு ரொம்ப அனீசியா இருந்தது. என் ரூமை சத்தியமா எனக்கு யாரு கூட ஷேர் பண்ணவே பிடிக்காது. ஏன் என் தம்பி விஜயை கூட நான் என் ரூம் பக்கம் சேர்க்க மாட்டேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறப்ப கூட தனி ரூம்ல தான் நானே தங்குவேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பொண்ணோட ரூம் ஷேர் பண்றதுலயோ என் பாத்ரூம்ல இன்னொருத்தர் குளிக்கிறதையோ சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் அதை சொன்னா யாருக்குமே புரியாது. என்னால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது மகா. மகா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் கம்பல் பண்றாங்கன்னு நீ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.